Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோட்பேட்ஸில் மேக்ரோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி டைமில் அந்த மேக்ரோஸ் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நோட்பேடு ஸ்க்ரீனில் ஒரு பேராகிராஃப்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக இருக்குது. இதில் நான் அந்த லாரம் இப்சம்ன்ற ஒரு லைனை மட்டும் என்டர் தட்டி விட்டு கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் அப்படி பண்ணணும். ஸோ இது வந்து மேனுவல் ஒர்க்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபைல் சின்னதாக அந்த ப்ராப்ளம் இல்லை. பெருசாக இருக்கும்போது இது ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் இந்த வேர்டை ஃபைன் பண்ணி ஸோ இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி மேனுவல் ஒர்க்கு ரொம்ப பெருசாக இருக்கும்போது சேம் ஒர்க்கு ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க்கு மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மேக்ரோஸ் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இதை எப்படி மேக்ரோஸில் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். நான் ரிவர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் மேக்ரோவோட ஐக்கான். ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கிறது நம்ம பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணிக்கும். இது பிளேபேக். இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் மேக்ரோ ரன் பண்ணுறது. மேக்ரோன்னு ஒரு மெனுவே இருக்குது, இதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த என்விரான்மெண்ட்ஸுன்ற ஒரு இதை காப்பி பண்ணி ஸோ இப்போ நான் மேக்ரோஸ் இது பண்ணிக்கிறேன் பாருங்கள். ரெக்கார்ட் பண்ணுற பாருங்க. என்விரான்மெண்ட்ஸ்ன்றதை ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணிவிட்டு எஸ்கேப் பட்டன் அழுத்துறேன். என்ட்ரு தட்டுறேன். என்ட்ரு போடுறேன். இன்னொரு என்ட்ரு தட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு பேராகிராஃப் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மேக்ரோஸை நான் ரன் பண்ணுறேன். இதுதான் ரன் ஆப்ஷன். ஸோ ப்ளேபேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தடவை ரன் ஆகும். தெரியுதுங்களா? இதே மல்டிபிள் டைம் இந்த எண்ட் ஆஃப் ஃபைல் வரையும் பண்ணோன்னா ரன் மேக்ரோஸ் மல்டிபிள் டைம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் ரன் பண்ணலாம் அப்படின்றத கொடுக்கலாம். 2 டைம்ஸ் ரன் ஆகும்னா 2 டைம்ஸ் கொடுத்து ரன் கொடுத்தீங்கன்னா 2 பேராகிராஃப். எண்ட் ஆஃப் த ஃபைல் வரையும் ரன் ஆகணும்னா ரன். பார்த்தீங்களா? எல்லா அப் டு எண்ட் ஆஃப் த ஃபைல் வரையும் அந்த ஒரு லைனை மட்டும் என்ட்ரு தட்டி கீழே கொண்டு வந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறத ரெப்பிட்டேட்டிவ் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுறது தான் மேக்ரோ. ஸோ இதை இப்போ நான் கரண்ட் ரெக்கார்டட் மேக்ரோவை சேவும் பண்ணி வச்சுக்கலாம் ஃபியூச்சர் யூஸுக்கு. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணதை சேவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ நேம் கொடுத்துக்கிறேன், டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட்டை இதை கிரியேட் பண்ணலாம். நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பி கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த கீபோர்ட் மேப்பிங்கில் இருந்துச்சுன்னா கான்ஃப்ளிக்ட் ஃபவுண்டுன்னு வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். நான் ரிவர்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கே வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய் கிளிக் பண்ணும்போது இதாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுவே நான் மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா சேம் இந்த ரன் மேக்ரோ மல்டிபிள் டைம்ஸ் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண இந்த மேக்ரோ நேம் டெஸ்ட்டு ரன் அன்டில் எண்ட் ஆஃப் த ஃபைல் கொடுத்து ரன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணமோ அது என்ட்ரு ஆகிடும். ஸோ இதுதான் மேக்ரோட ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம ரெப்பிட்டேட்டிவ் பண்ணுற ஒர்க்கை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை திருப்பி ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் நோட்பேட் மேக்ரோ.